கர்ப்பத்தில் உதிக்கும் போதே ஒரு 5 விஷயங்கள் நிர்ணயம். அது என்னன்னா அதோட பிறப்பு, எந்த தேதி, எந்த நட்சத்திரம், ராசி, எந்த திதி, கர்ணம், யோகம் அதில் பிறக்க போகுதுங்கிற பிறப்பு. மூல நட்சத்திரத்தில் குறிப்பாக ஒரு பெண் பிறந்திருக்காங்க அப்படின்னா மூலம், பெண் மூலம், நிர்மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படின்னா என்ன? கருவாக இருக்கீங்களோ அப்போவே உங்களுடைய ஆயுள் டிசைடட் பை காட். அது அந்த புதுசாக என்ட்ரி கொடுக்குற ஒரு பொண்ணால் எதுவுமே நடக்காதுங்க. பெண் மூலம் நிர்மூலம்ங்கிறது போய் 90s கிட்ஸ் நிறையா பேர் மூல நட்சத்திரக்கார ஆண்கள் பெண் கிடைக்காம இருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக அவர் சொல்லியிருப்பார். என்னதான் இருக்குது இந்த இந்து மதத்துலன்னு பார்த்தா மனிதனுடைய வாழ்வியல் மட்டும்தான் இருக்கே ஒழிய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கான எந்த ஒரு டாட் புள்ளி கூட இல்லைங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதை வச்சு தான் நிர்மூலம், மூல பர்கணி, அதுக்கு பேர் மூல நட்சத்திரத்துக்கு மூல பர்கணி அப்படின்றது. இதை வச்சு தான் பெண் மூலம் நிர்மூலம்ங்கிற வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க. வீட்டின் தலைவர் போயிடுவார். அப்போ வீட்டின் தலைவர் யார்? மாமனார் கிடையாது. மாமனாருடைய ஆயுள் அவங்க அம்மாவுடைய வயிற்றுல அவர் ஜனனம் எடுக்கும் போதே நிர்ணயிக்கப்பட்டுச்சு. என்கிட்ட பல ஆதாரங்கள் இருக்கு. பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குது 27 நட்சத்திரத்தில் ஒரு ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா மூலத்தில் அதிகமாக இருப்பாங்க. விஷயம் தெரியாதவங்க தான் மூலத்தை அவாய்ட் பண்ணுவாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க மூலத்தை கூடமே வச்சுக்கோ. ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்னா மூல நட்சத்திரவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அதிகார பதவியில் இருக்கிறவங்க மூலத்தில் இருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி விஷயங்களால தான் மூலத்துக்கு திருமண வாழ்க்கை செட் ஆகாது அப்படின்ற மாதிரி போகும். சிறப்பு நவ ஜோதிர்லிங்க யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நமக்கு ஜோதிட ரீதியாக நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். அதில் ஒன்று தான் எனக்கும் இருக்கக்கூடிய கேள்வி தான். என்ன அப்படின்னா நம்ம பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னடா அப்படின்னு பார்த்தா மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண் ஆகாது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு ரொம்ப மண்டையை போட்டு நம்ம உடச்சிட்டு இருப்போம். நானும் அப்படி தான் இருக்கேன். அதை நம்ம இன்னைக்கு ஜோதிட சூர்யா தேவராஜ் அவங்க நம்ம கூட இருக்காங்க. அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி மேடம். சொல்லுங்க, ஜோதிடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த 27 நட்சத்திரங்கள்ல பிறந்த பெண், அதாவது மூல நட்சத்திரத்துல குறிப்பா ஒரு பெண் பிறந்திருக்காங்க அப்படின்னா மூலம், பெண் மூலம், நிர்மூலம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படின்னா என்ன மேடம்? ஆக்சுவலா பெண் மூலம் நிர்மூலம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதை நான் இப்போ நம்ம குமுதம் வாயிலா ஆணித்தனமா, ஓகேங்களா, இது என்னுடைய கருத்து கிடையாது, ஆணித்தனமா ஜோதிட ரீதியா பெண் மூலம் நிர்மூலம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்றதை தெரியப்படுத்த கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னா, இப்போ நம்ம ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியான உண்மைகள் அப்படின்னு மக்கள்கிட்ட நம்பப்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த பெண் மூலம் நிர்மூலம். அது பெண் மூலம் நிறை மூலம் அப்படிங்கிறதான் சார் அதுக்கு உண்டான இது. பெண் மூலம் நிறை மூலம், அதாவது பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொண்ணு மூலம் நட்சத்திரத்துல பிறந்து அவளை நம்ம திருமணம் பண்ணிட்டு வந்துட்டா மாமனாருடைய உயிருக்கு ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. மாமனாருடைய உயிருக்கு ஆகாது அப்படின்னு. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குழந்தை ஜனனத்துக்கு முன்னையே தாயின் கர்ப்பத்துல இருக்கும்போதே அந்த குழந்தையுடைய 5 விஷயங்கள் நிர்ணயம் செய்யப்படுதுங்க. அதுக்காக தான் நாங்க எழுதி கொடுக்கும்போது, ஜாதகம் எழுதி தரும்போது கர்ப்பசெல் நீங்கி அப்படின்னா அதுக்கு வயசே போடுவோம். தசாபுத்தி எழுத ஆரம்பிக்கிறதே குழந்தையோட கர்ப்பசெல் நீக்க அப்படின்னா கர்ப்பத்துல அது உதித்த கணமே அதோடைய ஆயுள் தொடங்கிருச்சு. கர்ப்பத்துல உதிக்கும் போதே ஒரு 5 விஷயங்கள் நிர்ணயம். அது என்னன்னா அதோட பிறப்பு, எந்த தேதி, எந்த நட்சத்திரம், ராசி, எந்த திதி, கர்ணம், யோகம் அதுல பிறக்க போகுதுங்கிற பிறப்பு. அடுத்து அந்த குழந்தையுடைய ஆற்றல், அடுத்து அதோடைய பொருளாதாரம், ஓகேங்களா, செயல்பாடுகள், இறுதியா ஆயுள், அதோடைய பிறப்பு, மரணம். ரெண்டுமே ஒரு குழந்தை கருவுல உருவாகும் போதே விதிக்கப்பட்டுருச்சு இறைவனால். அந்த குழந்தை ஒரு 8 மாசம் வரை டெவலப் ஆகி அபார்ட் ஆகணும் அப்படிங்கிறதை நிர்ணயிக்கிறதும் இறைவன் தான். 90 வயசு, 100 வயசு, 102, 105 வயசு வரை தீர்க்காயில இருந்து போகணுங்கிறதையும் இறைவன் நிர்ணயிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது ஒரு மாமனாருடைய ஆயுள் எந்தவித இரத்த பந்தமும் இல்லாத ஒரு பெண்ணால எப்படி நிர்ணயிக்கப்படும்? புரியுதுங்களா? ஆமாங்க சார். இல்ல ரத்த பந்தம் உள்ள பொண்ணே திருமணம் பண்ணுங்க, பிளட் ரிலேட்டிவ்ல பண்ணுங்க. நீங்க எப்போ உங்க தாயின் கருவில் ஜனனம் கருவா இருக்கீங்களோ அப்பவே உங்களுடைய ஆயுள் டிசைடட் பை காட்.
அது வந்து அந்த புதுசா என்ட்ரி கொடுக்குற ஒரு பொண்ணால எதுவுமே நடக்காதுங்க. இதை வந்து மூலம் நட்சத்திரத்துக்கு மட்டும் தனியா இந்த ஒரு சேயிங்கால நிறைய பெண்களின் கல்யாண கனவுகள் இன்னும் கேள்விக்குறியா இருக்கு. பொதுவாகவே பெண்கள் வந்து இன்னமும் அதெல்லாம் பாக்குறாங்களா? பாக்குறாங்க. இப்போ என்ன ஆயிருச்சுன்னா சார், பெண் மூலம் நிர்மூலம்ங்கிறது போய் 90s கிட்ஸ் நிறைய பேர் மூல நட்சத்திரக்கார ஆண்கள் பெண் கிடைக்காம இருக்காங்க. ஆக்சுவலா தப்பா புரிஞ்சிருக்காங்களோ? இல்ல, மூலமே வேணாங்கிற மாதிரி ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ பெண்களுக்கு டிமாண்ட் ஆயிடுச்சுல. ஸோ பையனும் மூல நட்சத்திரத்துல வந்தா வேணாம் அப்படின்ற மாதிரி, ஆண் மூலம் அரசாலும் அப்படின்ற ஒரு சேயிங் இருக்கு. இருந்தாலும் ஆண்களுடைய கல்யாணமும் நிறைய மூலத்துல வந்து தடைபடுறத பாக்குறேன் அனுபவத்துல. நிறைய இப்போ 90s கிட்ஸ் ஆண் மூலம் சும்மா இருக்காங்க. இது வந்து ஜோதிட ரீதியா மூல நூட்கள்ல எந்த ஒரு சேயிங்குமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்தவங்க இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், நான் ஒரு புக்கு எழுதுறேன், நீங்க என்னுடைய ஃபாலோயரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா? இப்ப நான் பேசுறேன், உங்களுக்கு நான் பேசுறது பிடிக்குது, இதுல கருத்துக்கள் இருக்குன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்தவங்க எப்படி அப்டேஷன் எல்லாத்துலயும் வருதோ அது போல ஜோதிடத்துல அப்டேஷன் கொண்டு வந்து இது ஒரு சில ரீசன்ட் புக்ஸ்ல தான் அதெல்லாம் வந்து இருக்கு. ரீசன்னா இன்னைக்கு வந்தது கிடையாது, இருக்கு. ஆனா வந்து முன்னாடி எந்த ஒரு ஜோதிட வார்த்தையும் சரி, ஆன்மீக வார்த்தையும் சரி, நம்மளுடைய இந்து மதமும் சரி, ஒரு மனுஷனுக்கு தப்பா ஒரு வார்த்தை கூட பிரிண்ட் பண்ணப்படலைங்க. இதை வந்து நீங்க அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசன் சாருடைய புக்கை படிச்சீங்கன்னா அவ்வளவு தெளிவா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் உறவு, நீர், பசி, தெய்வம் ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்டா அவர் வந்து சொல்லியிருப்பாரு. என்னதான் இருக்கு இந்த இந்து மதத்துலன்னு பார்த்தா மனிதனுடைய வாழ்வியல் மட்டும்தான் இருக்கே ஒழிய வாழ்க்கையை வந்து அழிக்கிறதுக்கான எந்த ஒரு டாட் புள்ளி கூட இல்லைங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு ஜோதிட உண்மை, பெண் மூலம் நிர்மூலம், மாமனாரோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றது 100% பொய். அதை நான் இங்க வந்து ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிக்கிறேன். அப்போ நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க நம்மளுடைய குமுதம் பக்தி நேயர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கருத்துள்ளவங்களுக்கு என்ன சொல்றீங்க? பொய் அப்படிங்கறத சொல்றீங்க. ஆதாரம் என்னன்னு கேக்குறீங்க. மூலமே ஷாம விருஷாமேதி தன் மூல பர்கணி அப்படிங்கறதுதான் அந்த வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை வச்சுதான் நிர்மூலம், மூல பர்கணி, அதுக்கு பேரு மூல நட்சத்திரத்துக்கு மூல பர்கணி அப்படின்றது. இதை வச்சுதான் பெண் மூலம் நிர்மூலம்ங்கிற வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க. இதற்குள்ள உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, அசுரர்களின் தலைவன் தேவர்களால் அழிக்கப்பட்டான். அது என்னைக்கு அப்படின்னா மூல நட்சத்திரத்தன்னைக்கு. சோ அந்த அசுரர்களின் தலைவன் அழிக்கப்பட்டான் அப்படிங்கிறது மருவி குடும்ப தலைவன் அழிக்கப்பட்டுட்டான். மூலத்துக்கு மூல நட்சத்திரத்தன்னைக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு, ஒவ்வொரு திதிக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. ராமநவமின்னு செலிப்ரேட் பண்றோம், கோகுலாஷ்டமின்னு செலிப்ரேட் பண்றோம். ஆக்சுவலா அந்த அஷ்டமி நவமிங்கிறதே எதுக்குன்னா எதிரிகளை அழிக்கிறது. அது போல எதிரிய வந்து தானே ராமர் அழிச்சாரு, கிருஷ்ணர் அழிச்சாரு. அது போல அசுரருடைய தலைவரை தேவர்களின் தலைவர் அழிச்சு எதிரியை அழிச்ச நட்சத்திரம்ங்கிறதுனால மூல பர்கினிங்கிறது வார்த்தைங்க. அது அப்படியே மருவி கொண்டு வந்துட்டாங்க. எப்படி அப்படின்னா பெண் மூலம் நிர்மூலம், அசுர தலைவர் அழிஞ்சனால வீட்டின் தலைவர் வந்து போயிடுவார். அப்ப வீட்டின் தலைவர் யாரு? மாமனாரு கிடையாது. மாமனாருடைய ஆயுள் அவங்க அம்மாவுடைய வயிற்றுல வந்து அவர் ஜனனம் எடுக்கும் போதே நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. என்கிட்ட பல ஆதாரங்கள் இருக்கு. மூல நட்சத்திர பெண்கள் திருமணம் ஆகி போய் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்னா மூல நட்சத்திரம்ங்க. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுருங்க. அதாவது பொருளாதாரம், எவ்ரிதிங், சொத்து பத்து ஒண்ணுமே இல்லை, இருந்தா போன ஒரு காட்டுக்குள்ள விட்டாலும் வெளியே வந்துருவாங்க. எப்படின்னா துணிச்சல் இருக்கும் அவங்க கிட்ட, அறிவு இல்லை, எதுவுமே வேணாம். அவங்க வந்து எப்படின்னா பார்வதி தேவி வீரம், கலைமகள், மலைமகள், திருமகள்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல மலைமகளுடைய பிராப்தம் பெற்றவங்க மூலம் நட்சத்திரம். வீரம் பொருந்தியவங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. நீ வந்து பாரு, அடிச்சு பாத்துறேன்னு. இன்னொன்னு நிறைய அரசாங்க அதிகாரிகள், அதிகார பதவியில இருக்கிறவங்க மூலத்துல இருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. நல்ல அதிகார பதவியில இருக்கவங்க பொருளாதாரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்போ இந்த மூல நட்சத்திரம் வந்துட்டு நம்ம ராம பக்தர் ஹனுமனுக்கு வந்துட்டு சொல்லக்கூடியவர். ஸோ இந்த மூல நட்சத்திரத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் நீங்க கிளியரா சொன்னீங்கன்னா அந்த நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா பயன்பெறுவாங்க. மூலம் அப்படின்றது என்னன்னா இதான் ஆண் மூலம் அரசாலும் அப்படின்றதுக்கு இப்ப நீங்க சொன்ன பிரதமர் ஐயா வந்து இருக்கலாம், அவருடைய ஹாரோஸ்கோப் இதுதான் அப்படின்னு நமக்கு கிடையாது. அவர் இருக்கலாம். அப்புறம் ஹனுமர் வந்து யார் அப்படின்னு சொன்னா ராமரை ரொம்ப லவ் பண்ணவர். முன் ஜென்மத்திலேயே நான் ராமருக்கு ஒரு பக்தனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிறவி எடுத்து வந்த கடவுள் தான் வந்து ஹனுமரே எடுத்துக்குவோம். அவர் எதுக்கு நம்ம பிராப்தமா சொல்லுவோம்? வீரம் பொருந்தியவர். அது போல மூல நட்சத்திரத்துக்கு அறிவு தேவை கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது, ஆட்கள் தேவை கிடையாது, யாருடைய உதவியும் வேணாம், எனக்கு பலம் இருக்கு, அதுதான் மூலம். அதெல்லாம் இல்லையே, நானே சொங்கி மாதிரி இருக்கேன், எனக்கு உடம்புல பலமே இல்லைன்னு சொல்லுவாங்க. மனதைரியம் இருக்கும், அவங்கள வந்து டவுன் ஆக்கவே முடியாது, மூலத்தை வந்து டவுன் ஆக்கவே முடியாது. இந்த மாதிரி விஷயங்களாலதான் மூலத்துக்கு வந்து திருமண வாழ்க்கை செட் ஆகாது அப்படின்ற மாதிரி. இப்போ ஹனுமர் வந்து பிரம்மச்சாரி, அதனால அவருக்கு வந்து
திருமண வாழ்க்கை செட் ஆகாது. அந்த மாதிரி அப்படியே மருவி வந்துருச்சுங்க. ஆனால் பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குது 27 நட்சத்திரத்தில் ஒரு ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா மூலத்தில் அதிகமாக இருப்பாங்க. அதுவும் பெண் மூலம் நிர்மூலம்ன்றாங்க இல்லையா. எனக்கெல்லாம் இப்போ ஒரு கஸ்டமர் க்ளோசஸ்ட் கஸ்டமரே இருக்காங்க. அவங்க இப்போதான் அவங்க மாமனார் மாமியார் இறந்தாங்க. அவங்க ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி. அவங்க இத்தனைக்கும் அவங்க நல்ல சாஸ்திரம் சம்பரம். அவங்க மாமனார் வந்து கோவில் அர்ச்சகர் தான், ஐயங்கார் குடும்பத்துலேருந்து வந்தவங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிஎஸ்பி ஆஃபீஸில் எஸ்ஐயாக இருக்காங்க. நல்லா இருக்காங்க, ஒரு பொண்ணு பையன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி தெரியாதவங்க, விஷயம் தெரியாதவங்க தான் வந்து மூலத்தை அவாய்ட் பண்ணுவாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க மூலத்தை கூடமே வச்சுப்பாங்க. நாங்கள் இதெல்லாம் பரிகாரமாகவே சொல்லுவோம். ரொம்ப வந்து இப்போ எதிரிகளுக்கு பயப்படுறாங்க, எதிரி தொல்லை அதிகமாயிட்டாவே மூல நட்சத்திரக்காரவங்கள கூட எம்ப்ளாயி அமர்த்திக்கோங்க. ஆமாம், ஹையர் பொசிஷனில் மூலத்தை வந்து, ஏன்னா நம்ம வேலை பார்க்கவே வேணாம், டெடிகேட்டட், எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாத டெடிகேட்டட். இவங்க என்ன நமக்கு இவ்வளவுதானே சாடி தராங்க, ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒண்ணுமே இல்லை, இருக்கவே இருக்காது. இப்போ நீங்க ஒரு ஏதோ ஒரு ஃபீல்டுல இருக்கீங்க, நீங்க ஒரு பிஹெச்டி லெவல் பண்ணி ஆகணும், ஆனா உங்களுக்கு பணமே கிடைக்காது. பண்ணுங்க, 4 பேருக்கு உதவும், நீங்க 4 பேருக்கு டீச் பண்ணலாம், நல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து குருவின் வீடு, ஓகேங்களா. பெரிய டீச்சர்ஸ், பெரிய சயின்டிஸ்ட், ரிசர்ச் பண்றவங்க எல்லாரும் மூலத்துல அதிகமா இருப்பாங்க. எனக்கு பணமே வேணாம், நான் படிக்கிறேன் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஆழத்தை நோண்டி பார்த்து உள்ளே போய் ஆணி வேற எடுக்கிற வரை ஒரு தூங்க மாட்டாங்க மூலம். எந்த விஷயமா, ஒரு குக்கிங் கொடுங்களேன், இதில் ஏன் இந்த டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது, அதை திரும்ப அவங்க ரீஃபில் பண்ணாதான் அவங்களுக்கு அன்றைக்கி தூக்கம் வரும். இல்லைனா தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்த, யார் அதை கரெக்டாக பண்ணாங்களோ அவங்கள பிடிச்சி தெரிஞ்சுக்கிற வரை அதுக்காக ரொம்ப டெப்த்தாக போவாங்க. பெனிஃபிட்டே இருக்காது சார், எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. இன்னொன்று ஏமாளிகள், பாசத்துக்கு அன்புக்கு அடிமை, பணம் பொருளாதாரம்ங்கிற மைண்ட் செட் இல்லாமல் அன்புக்கு அடிமை. தன்னிட்ட ஏதாவது ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா, இந்த உன்கிட்ட காசு பணம், என்னட்ட காசு பணம் தான் இல்லைந்தா இதை எடுத்துக்கோ, இதை நீ செஞ்சுக்கோ, இது நான் எனக்காக வச்சுருந்தேன், இந்த ஐடியா உனக்கு தூக்கி தரது, இதெல்லாம் மூல நட்சத்திரம்ங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மூல நட்சத்திரம் வந்துட்டு அந்த பெண் மூலம் நிர்மூலம் இல்லைங்கிறத கிளியரா சொன்னீங்க. அடுத்தது அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய குணாதிசயங்கள் சொன்னீங்க. சரி, அந்த நட்சத்திரக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல மேம்பட்டு வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் ஏதாச்சும் பண்ணணும், அதை கொஞ்சம் சொல்லுங்க. மூல நட்சத்திரம் பொதுவா சனி பகவானை பிடிக்கிறது நல்லது. சனீஸ்வரரை நான் எங்கெங்க போய் பிடிக்கிறது, அவர் தான் நம்மளை பிடிப்பாரு, அவர் தான் நம்மளை பிடிப்பாரு அப்படின்னுவாங்க. அவரை வந்து சந்தோஷப்படுத்தணும். சனீஸ்வரருக்கு நம்ம ஐஸ் வைக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ஹியாஸ் அவர் ரெக்கார்ட்ஸ். அவர் வந்து நான் ஒரு ரெக்கார்ட்லாம் கரெக்டாக வச்சிருக்கேன், இதில் பாயிண்ட் நாட்டு கூட உனக்கு லெஸ் பண்ணாமல் உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்றது தான் சனீஸ்வரர். அதனால தான் அவர் தராசில் உச்சம் அடைகிறாரு. ஒரு நல்ல ஒரு வழிபாடு அப்படின்னா ஒற்றை சனீஸ்வரர் ஆலயம் இருக்கு சார். சிவகங்கை மாவட்டம் பெருச்சி கோவில் அப்படிங்கிற இடத்துல, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ல பெருச்சி கோயில்ன்ற ஒரு ஸ்தலம். அதுல என்ன சிறப்புனா, போகரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வைரவர் இருக்காரு இங்க, காசி வைரவர்னு பேர் அவருக்கு. போகர் செஞ்ச முருகர் சிலையுடைய சிறப்பு எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா. இங்க இருக்கிற காசி வைரவர்கிட்ட என்ன சிறப்பு அப்படின்னா, அது ஒரு நவபாசன சிலை. நவபாசன சிலை போகர் வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. ஈசன் சுயம்புலிங்கம் சுகந்தவனேஸ்வரர் அப்படின்ற பேரோட அங்க இருக்காரு. அம்பாள் சமீபவல்லி அம்பாள். அதுக்கு வந்து என்ன விளக்கம் அப்படின்னா, சமீபவல்லி அப்படின்னா உன் கூடவே இருப்பேன், உன் கூடவே கூப்பிட்ட குரலுக்கு நான் உன் கூட இருப்பேன் அப்படின்றது அதற்கு உண்டான ஒரு விளக்கம்ங்க. அண்ட் தென் வன்னி மரத்தடி விநாயகர், வன்னி மரம் அங்கே வந்து தலவிருட்சமா இருக்கு. அந்த பைரவர்கிட்ட இருக்க சிறப்பை சொல்றேன். அதாவது நவபாஷண சிலை வடமாலை பைரவருக்கு சாத்தி அதை எடுத்து மேலே போட்டா காகம் கூட சாப்பிடாது, உடனே ப்ளூ கலர்ல மாறிடும். போகரால் செய்யப்பட்ட சிலை. முன்ன வந்து தீபம் காட்டுவாங்க, பைரவர் தெரிவார். சிலைக்கு பின்ன தீபம் காட்டும் போது பழனி முருகர் தெரிவார். நல்ல பயங்கரமான கோவில் சார் அது. போயிட்டு வந்து கர்மா கழியும். அதாவது போயிட்டு வந்த உடனே நான் பயங்கர கஷ்டப்பட்டேன், உடம்பு சரியில்லாம இப்பதான் இருந்து எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அது ஃபுல்லா அடிச்சு கர்மா ஃபுல்லா கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தவங்க நிறைய. இப்ப கூட யூடியூப்ல என்னோட இன்டர்வியூக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, நீங்க சொன்ன மாதிரி நான் பெருச்சி கோயிலுக்கு போனேன், எனக்கு பயங்கர அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தது, ஆனா எவ்ரிதிங் கிளியர் ஆகி சரியாயிட்டோம் அப்படின்ற மாதிரி. நல்ல கோவில், பழைய கோவில், போகரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில். போயிட்டு வந்தாங்கன்னா தனி சன்னதி, தனி விமானம் தோட சனி பகவான், காசி வைரவர் 2 பேரையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சனீஸ்வரரோட குருன்னு சொல்லப்படுது பைரவரை. அப்படி இருக்கும்போது சனீஸ்வரரால் வரக்கூடிய
பாசிட்டிவும் அதிகமாகும், நெகட்டிவ் கம்மியாகும். இந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா கர்மா கழியுது சார். சரி. கர்மா கழியுது. உடனே சடனா நமக்கு என்னடா அப்படி பேடா நடக்குது இங்க போனனால அப்படின்னு இல்லை, ஃபுல்லா அழிச்சிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதுறது தான் அந்த ஒரு ஸ்தலம். ரொம்பவே நல்ல ஓகே. ஸ்தலம். இப்போ அந்த திருத்தலத்தை பத்தி சிறப்பு சொன்னீங்க. சனி பகவான் தனியா இருக்காரு அப்படிலாம் சொன்னீங்க. பைரவரை பத்தி சொன்னீங்க. இப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் போகணுமா, எல்லாருமே இல்ல போகலாமா? இல்ல 27 நட்சத்திரக்காரவங்களும் போகலாம். மூலம் தனுசு கன்னி ராசிக்காரவங்க போனா இன்னும் சிறப்பு. சிறப்பா இருக்கும். ஏன்னா கன்னிக்கு பஞ்சமாதிபதி சனி, மூலத்துக்கு 2 3க்குரியவர். ஓகேங்களா, தனுசுக்கு மூலம்னா தனுசுல வந்துருவாங்க. வரும்போது 2 3க்குரியவர். பொருளாதாரத்தை சூப்பரா பண்ணுவாங்க. ஆல்ரெடி மூலம்னாவே முயற்சி செய்ய பிறந்தவங்க தான். படுக்கவே மாட்டாங்க. 100 ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகட்டுமே, அவங்க படுக்கவே மாட்டாங்க. அடுத்த நாள் காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு ஓடுவாங்க. அடுத்து என்ன பாத்திரலாம். அப்படி இருக்கும்போது சனியை ஸ்ட்ராங், சனீஸ்வரரால வரக்கூடிய துன்பங்களை கழிக்கணும், இன்னும் சனியை பலப்படுத்தணுங்கும் போது இது ஒரு நல்ல கோவில். இவங்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வரலாம் இல்லையா? அடிக்கடி போயிட்டு வரலாம். சனிக்கிழமை மந்த்லி ஒன்ஸ் அங்கே தேய்பிரை அஷ்டமி ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி தேய்பிரை அஷ்டமி நாளைக்கு அன்னைக்கும் பாருங்க, அஷ்டமி அன்னைக்கு தான் பைரவரை கும்பிடுறாங்க. பைரவர் யாரு? எதிரிகளை வெல்லக்கூடியவர். எனக்கு எதிரியே இல்லை, நான் ஜாலியா இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகம். எதிரினா மனுஷங்க மட்டும் கிடையாது, நம்மளை சுத்தி இருக்க நோய், கடன், வம்பு, வழக்கு, பொருளாதார பிரச்சனை, தடை, எவ்ரிதிங் எனிமிஸ். அது எல்லாத்தையும் நீங்க கலையணுமா, நீங்க அங்கே போகலாம். மந்த்லி ஒன்ஸ் தேய்பிரை அஷ்டமி ரொம்ப சிறப்பா வழிபாடு பண்றாங்க. அதுல கலந்துக்கலாம். அன்னதானம் பண்றாங்க. ஊருக்கே அன்னதானம், வர்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும். தேய்பிரை அஷ்டமி நாள் மாசம் ஒரு நாள் வர்றது பைரவருக்கான வழிபாடு. அது ஈவினிங் நடக்கும் இல்லையா? காலையில போயிட்டு அன்னதானத்திலயும் கலந்துக்கிட்டு அபிஷேகம் காலையில சார். அபிஷேகம் ஈவினிங் ஃபுல்லா முடிச்சு வெளியே வர்றது நல்லது. மதியம் சாப்பிட்டு அப்ப காலையிலேயே அவங்க போறது நல்லது. காலையிலே போறது. சிவகங்கை நிறைய ஃபோன் பண்ணி என்கிட்ட அட்ரஸ் கேக்குறாங்க. சிவகங்கை மாவட்டம் பெருச்சி கோயில்னு நீங்க கூகுள் அடிச்சிட்டாவே மேப்ல வந்துரும். பேரி இச்சி கோவில், அதுதான் அது பேரு. இல்ல எனக்கு நல்ல கால்ஸ், நான் ஏற்கனவே பேசியிருந்தேன் இந்த டெம்பிள் பத்தி. ஒரு நாளைக்கு 100 கால்ஸ் கிட்ட வந்தது. எனக்கு இப்போ எல்லாரும் சொல்றாங்க, கோவில்ல இருந்து கூப்பிட்டு சொல்றாங்க. எனக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனா இவங்க போய் சொல்லி ஜோசியர் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அங்கேருந்து கூப்பிட்டு நீங்க யாருங்க, பரவாயில்ல எங்க ஸ்தலத்தை பத்தி இவ்வளவு, ஏன்னா நான் இங்க போய் நிறைய பாசிட்டிவிட்டி உணர்ந்தேன். அந்த ஒரு காரணம். இது வெளியே போகணும், தெரியாது. ஏன்னா போகர் செஞ்ச சிலைகள் ஒரு 8 போகர் சித்தர் செஞ்ச சிலைகள் 8-10 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு அதிசயம் என்னன்னா, முன்ன தீபம் காட்டும் போது பைரவர் தெரிவாரு, பின்ன தீபம் காட்டுவாங்க. அதாவது பைரவருக்கும் காட்டிட்டு முருகருக்கு காட்டுவாங்க. பின்ன சிலை எல்லாம் காமனா இருக்கிற மாதிரி எம்டியா தான் இருக்கும். ஆனா பின்ன காட்டும் போது நம்ம முன்னே இருந்து பார்த்தா பழனி முருகர் காட்சி தருவார் அந்த சிலையில. அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு போகர். அப்பவே டெக்னாலஜி சார். நாய் இருக்கும் சார் அங்க, ஒரு 3-4 நாய் உள்ளேயே கோவிலுக்குள்ளேயே இருக்கும். ரொம்ப எனக்கு பிரச்சனை, வாழ முடியாத கண்டிஷன்ல இருக்கேன், ஏன்டா அந்த வாழ்க்கைன்னு இருக்கேன்றவங்க பொதுவாவே நாய்க்கு ஃபீட் பண்றதும் நல்லதுங்க. நாய், காக்கா, குருவிக்கு அங்கே போகும்போது நாய்களுக்கு உணவு, அது பிஸ்கெட்டா இல்ல ஃபுட்டா அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு அதுவா நம்மள எந்த தொந்தரவுமே பண்ணாது, உள்ளவே இருக்கும். கோவிலுக்குள்ளே இருக்கும், வாசல்லன்னு இல்ல, கோவிலுக்குள்ளே இருக்கும். 2-3 நாய் இருக்கும், யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாது. நம்ம போய் உட்கார்ந்து வெளியே பிரகாரத்துல உட்காரும் போது அது படுத்திருக்கும். பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. ஏன்னா பைரவர் இல்ல, அங்கேயும் உள்ள பைரவரோட நாய் வாகனத்தோட இருப்பாரு. நல்லா இருக்கும். ரொம்ப அருமையான தகவல் சொன்னீங்க. அதாவது பார்த்துட்டு இருக்கிறவங்க போனா கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தி ஆகுற மாதிரி இருக்குமா, அதுக்கப்புறம் எல்லாமே ஷார்ட் அவுட் ஆயிடும். அதை நீங்க மைண்ட்ல வாங்கிக்கணும். என்னடா மேடம் சொன்னாங்கன்னு போனோம், ஆனா கஷ்டம் மேல கஷ்டம் வருதே அப்படின்னு நினைக்காம அடுத்த சொன்ன வார்த்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பார்ப்பாங்க கண்டிப்பா. ரொம்ப அருமையா தகவல் சொன்னீங்க. அதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, ஏன்னா எல்லாத்துக்கும் தேவையான ஒரு விஷயம். ஆனால் அந்த பைரவரை பார்க்கறதுக்கு எனக்குமே ஆர்வமா இருக்கு. சீக்கிரமா அதை அவருடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு நானும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் மூல நட்சத்திரத்தை பத்தி இவ்வளோ டீட்டெயிலாக டீப்பாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். நன்றிங்க. சிறப்பு நவ ஜோதிர்லிங்க யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.